ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். டிடிடி இஓ தலைமையில் நேற்று ஸ்ரீவாரி சேவாக் சம்மந்தமாக ரிவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் 3 புது சேவா பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரி சேவாக்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், பக்தர்களுக்கு சிறந்த சேவை செய்கிறதுக்காக. அந்த ட்ரைனிங்கில் திருப்பதி பெருமாள் பற்றின பெருமைகள், திருமலா பற்றின இன்ஃபர்மேஷன், லீடர்ஷிப்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 சேவா பற்றின இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஒன்று, டிடிடி ஹாஸ்பிட்டல்ஸில் ஸ்ரீவாரி வைத்திய சேவா அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து கீழ் திருப்பதியில் கோ சம்ரக்ஷண சாலா இருக்குது, அங்கே கோ சேவா ஸ்டார்ட் பண்ணணும். டிடிடியோட மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய கோயில்கள்லையும் ஸ்ரீவாரி சேவா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸாக சென்னை, ஹைதராபாத், வைசாக், கன்னியாகுமரி, பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணணும். அதற்கடுத்து மற்ற கோயில்லையும் ஸ்ரீவாரி சேவாக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறத அப்டேட் பண்ணியிருந்தாங்க. டிடிடி ப்ரெஸ் ரிலீஸில் ஆல்ரெடி ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, பரக்காமணி சேவா இருக்குது, நவநீத சேவாவும் இருக்குது. நவநீத சேவாங்கிறது திருமலாவில் இருக்கக்கூடிய கோஷாலா சேவா. ஸோ சீக்கிரமாக நம்ம ஸ்ரீவாரி வைத்திய சேவா, கீழ் திருப்பதி கோ சம்ரக்ஷண சாலாவில் கோ சேவா அண்ட் மற்ற ஊர்கள்லையும் சேவா செய்யறதுக்குண்டான அப்டேட் எதிர்பார்க்கலாம். திருமலாவில் க்ரௌடு ரொம்ப நார்மலாக இருக்குது. 300 ரூபாய் தர்ஷனத்தில் இன்றைக்கி 2 மணி நேரத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னாங்க. டோக்கன் தர்ஷனத்தில் கூட 3 மணி நேரத்தில் நம்ம சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது. டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் ஆறதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று கீழ் திருப்பதியில் 3 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஜென்ரலாக 2 to 3 கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. மொதல் நாள் டோக்கன் கொடுக்குறாங்க, மறுநாள் தரிசனத்துக்கு. இப்போதைக்கு க்ரௌட் நார்மலாக இருக்குது. ஸோ ஆன்லைனில் எந்த தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு இப்போது நீங்கள் டோக்கன் வாங்கிட்டே போய் சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். நாளைக்கு காலையில் கைஷிக துவாதசி உக்கிர ஸ்ரீனிவாச பெருமாளோட மாட வீதி உலா இருக்கும். பௌர்ணமி கருட சேவையும் இருக்குது. நாளைக்கு கிடையாது, 5ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவை இருக்குது. வைகுண்ட ஏகாதசி துவார தர்ஷனம் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் வரத்துக்கு குறைஞ்சது ஒரு 2 வாரமாவது ஆகும். ஆன்லைனில் எந்த ரூமும் நீங்கள் புக் பண்ணல அப்படின்னா டெய்லி திருமலா சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் காலையில் ரூம் கொடுக்குறாங்க. டெய்லியுமே ஒருத்தர் ஆதாரோட க்யூவில் நின்று ரூம் எடுத்துக்கலாம். அவங்க பேரில் கீ வாங்குறப்ப குறைஞ்சது 2 பேராவது இருக்கணும். அண்ட் ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 63,539 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.76 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 23,144 பேர். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டோக்கன் வாங்கிறதுக்கு போகிறீங்க, தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைபர் தர்ஷனத்துக்கு போயிருக்காங்க. அவங்க தான் வந்து சொன்னாங்க 2 ஹவர்ஸில் நாங்கள் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்தோம், மழை இல்லை அப்படின்ட்டு. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.